அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டின்னு வச்சிருந்தாரு. அந்த கட்சியில அவங்க கேண்டிடேட் நிறுத்தும் பொழுது வேணும்னே அவங்க கேண்டிடேட் அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக நேரு காங்கிரஸ் கட்சி நேருவோட வீட்டுல வேலைக்காரனா இருந்த ஒருத்தனெல்லாம் கேண்டிடேட்டா போடுறாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷனுக்காக இந்து மகாசபா அப்புறம் RSS எல்லாம் என்ன பங்காட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. திமுக காரங்களே தற்குறிகள், அவங்களுக்கு ஒண்ணும் விஷயம் தெரியறது இல்ல, முரசொலியை தவிர வேற எதையும் படிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அவங்களோட தலைவரையே ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, தேன் அழைச்சவன் புறங்கையை நக்காம இருப்பானா அப்படின்னு. புறங்கையை நக்குனா பிரச்சனை இல்லையா, நீங்க கையே கடிச்சு தின்னுறீங்க. அடுத்து மத்திய அமைச்சராக இருந்த ராசா இந்த ரகுபதிக்கு இவரு அட்வொகேட் மூலமா போன் பண்ணி அண்டி இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காரு, மிரட்டி இருக்கிறார். எஜுகேஷன் ஸ்கேம் ஒண்ணு, கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு ஊழல் நடந்துச்சு, அதுல எங்களுக்கு ஃபேவரா நீங்க நடந்துக்கணும்னு சொல்லி இவர் அட்வொகேட் மூலமா மிரட்டி இருக்கார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸ்காரனை நம்பாரா? அவன் வெள்ள வேட்டி சட்டை வெள்ள குள்ளா போட்டுக்கிட்டு மக்களை ஏமாத்துற வேண்டாம், ஏழை எளிய மக்களை ஏமாத்துறவன்னு சொல்லியிருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். 2024 தேர்தல் அப்ப நாங்க 400க்கு ஆட்சிக்கு வந்துட்டா இந்தியா இந்து ராஷ்டிராவா நாங்க அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பேசினதா சொல்றாரு. இல்ல அதுவும் என்ன சொல்றாரு, கான்ஸ்டிடியூஷன்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்றார். யாருன்னு சொல்ல வேண்டியதான்னு சொல்லி அங்கேயே பார்லிமெண்ட்லயே பிஜேபி எம்பிக்கள் கேட்கிறாங்க, அவர் பேர் யாருன்னு சொல்லியா. இந்த நாடு காலங்காலமா செக்குலர் கண்ட்ரி தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த நாட்டுல மட்டும்தான் யாருனாலும் எந்த மதத்தினாலும் கடைபிடிக்கலாம், மத்தவங்க தொந்தரவு பண்ண மாட்டான். இந்த தீக்கா போன்ற பைத்தியக்காரர்கள் தான் வச்சு பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. இந்தினா திருடம்பிங்க, இந்த ஒண்ணுக்கும் உதவாத தற்கூரி உதயநிதி விநாயகர் சிலை கையில் எடுத்துக்கிட்டு களிமண் பொம்மன் சொல்லுவாரு. இந்த கனிமொழி பெரிய ஒரு நல்ல தலைவர் போல சீன் போடக்கூடிய கனிமொழி திருப்பதி வெங்கடாஜலபதி பத்தி குறை சொல்லுவாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட பாருங்க, முதலமைச்சர் வயசாகி போச்சுன்னு சொல்லி துரைமுருகன், அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 3வது ஆளா இந்த ஒரு மூளையும் இல்ல மூளை இல்லாத உதயநிதி, அதுக்கப்புறம் தாங்க நேரு. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் OBC அணியின் மாநில பொதுச் செயலாளர் திரு வீர திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். பார்லிமெண்ட் வின்டர் செஷன் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு திமுக MP ராசா அவர்கள் பேசும்போது அந்த 75வது அரசியல் சாசனம் அந்த டிஸ்கஷன் அப்போ பேசுறாரு, அம்பேத்கர் இருந்திருந்தா இந்த பேட் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறத விரும்பியிருக்க மாட்டாருன்ற மாதிரி ஒரு பேச்சை பேசியிருக்காரு. பாஜகவை நோக்கி அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்காரு. யார் பேட் எலமெண்ட்ஸ்? பாஜகவை சொல்றாரு. அவர் திமுக காரங்களை சொல்லியிருக்கணும், காங்கிரஸை பார்த்து சொல்லியிருக்கணும். இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு இந்தியாவில் பேட் எலிமெண்ட்ஸ். ராசா ஸ்பெக்ட்ரம் எலிமெண்ட், அவர் ஒரு பேட் எலிமெண்ட். இன்னும் அக்யூட் ஆகலன்றதை அங்கேயே பதிவு பண்றாரு. அவர் இன்னும் கேஸ் பெண்டிங்ல தானே இருக்குது, இன்னும் முடியல. அப்பர் கோர்ட்ல ஹையர் கோர்ட்ல இன்னதை பத்தி ஃபைனல் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரல. ஊருக்கே தெரியும் இது அதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவங்க விஞ்ஞான ரீதியில ஊழல் பண்ணக்கூடிய ஆட்கள்னு சொல்லி திமுக பத்தி, குறிப்பா கருணாநிதியை பத்தி சர்க்காரிய கமிஷனே சொன்னதா எல்லா அரசியல் ஆய்வாளர்களும் சொல்றாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இவங்க வெளியில வர முடியாது, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அந்த கேஸ்ல இருந்து வெளில வந்தா கூட இவங்க ஊழல் செய்யலன்னு சொல்லி திமுக காரனே நம்ப மாட்டான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னும் சில விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப நம்ம அமைச்சர் நேரு இருக்கார், அவரோட தம்பி ராமஜெயத்தை கொன்னுட்டாங்க. திமுக ஆட்சிக்கு 4 வருஷம் முடிய போது இன்னும் கண்டுபிடிக்கல. அதற்காக அந்த கொலை நடக்கலன்னு நம்ம நம்ப போறோமா? கிடையாது. ராமஜெய செத்து தானே போயிட்டாரு, நேருவோட தம்பி இப்ப இல்ல தானே. கண்டுபிடிக்க முடியலங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த குற்றம் இல்லைன்னு ஆயிடாது. ஒருவேளை ஸ்பெக்ட்ரம் கேஸ்ல இவங்க தான் விஞ்ஞான ரீதியில ஊழல் பண்ணக்கூடிய ஆட்களாச்சே, அதுலேருந்து இவங்க வெளியில வந்தா கூட நாட்டு மக்கள் யாரும் நம்ப மாட்டான். திருட்டு பசங்கடா இவங்க, திமுக பத்தி எல்லாருக்குமே தெரியும், இவங்க கொள்ளடிக்கிற ஆட்கள். ஏன்னா அவங்களோட தலைவரையே ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, தேன் அழைச்சவன் புறங்கையை நக்காம இருப்பானா அப்படின்னு. புறங்கையை நக்குனா பிரச்சனை இல்லையா, நீங்க கையே கடிச்சு தின்னுறீங்க அடுத்தவங்க கையை. அந்த மாதிரி தேர்ந்த கைகள் இவங்க, மோசமான கைகள். இவங்க தான் பேட் எலிமெண்ட். சாதிக் பாட்சா எந்த எலிமெண்டால செத்து போனாருன்னு மக்களுக்கு எல்லாம் சந்தேகம் இருக்கு, அவங்க தான் பேட் எலிமெண்ட். தானா எதுக்கு அவர் தற்கொலை பண்ணிக்கணும்? எதனால தற்கொலை பண்ணிக்கிட்டார்? எந்த பேட் எலிமெண்ட் அவரோட தற்கொலையை தூண்டுனுச்சு? இல்ல அது கொலையா கூட இருக்கலாம்,
யாரு கண்டா? மக்களுக்கு இதெல்லாம் டவுட். இதெல்லாம் வெளியில பேசுகிற விஷயத்த நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். அதே போல ராஜாவும் கனிமொழியும் ஒரே ஜெயில இருந்தாங்களே, அவங்க தான் பேட் எலிமெண்ட். எதுக்காக ஒரே ஜெயில இருந்தாங்க? நல்ல விஷயத்துக்காக இருந்தாங்க. அவரே சொல்லியிருக்காருல, நாங்க 2 பேரும் ஜெயில இருந்தோம் சொல்லி. இப்ப யாரு பேட் எலிமெண்ட்? நாட்டுல காமராஜர், ராஜாஜி போன்ற மிகப்பெரிய தலைவர்கள்லாம் தமிழகத்துல வந்துட்டு நல்ல நிர்வாகத்துக்கு பேஸ் போட்டு பல நல்ல விஷயங்களை செஞ்சிருந்தாங்களா? அதை இன்னைக்கு சீர்குலைச்சி வச்சிருக்கக்கூடிய பேட் எலிமெண்ட் யாரு? சட்ட ஒழுங்கு மோசமாயிட்டு இருக்கு, அதுக்கு காரணமான பேட் எலிமெண்ட் யாரு? இதெல்லாம் திமுக தான். செந்தில் பாலாஜிங்கிற ஒரு பேட் எலிமெண்ட், டிஎம்கே பேட் எலிமெண்ட் தானே. சாதாரண டிரைவர் கண்டக்டர் வேலைக்கு ஆசைப்பட்ட ஏழை எளிய இளைஞர்கள்ட்ட லட்சக்கணக்கில் பணம் லஞ்சம் வாங்கி 1 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்துட்டு வந்துட்ட பேட் எலிமெண்ட் யாரு? டிஎம்கே தானே. அதே போல காங்கிரஸ். இந்த நாடு முழுவதும் 1947 இருந்து அதிகப்படியான வருஷம் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். இந்த நாட்டுல நிறைய பேர் ஏழையவே வச்சிருந்த பேட் எலிமெண்ட் யாரு? சர்வாதிகாரம் கொண்டு வந்த பேட் எலிமெண்ட் யாரு? வாரிசு அரசியல் நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் கட்சி, இங்க தமிழக லெவல்ல பார்த்தோம்னா டிஎம்கே. இதெல்லாம் எந்த பேட் எலிமெண்ட்? இப்படி பேட் எலிமெண்ட்னா அவங்க தான். அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசியல் சாசன சட்டத்தை பாஜக மாற்ற முயற்சிக்கிறாங்கன்ற ஒரு வாதத்தை வந்து அவர் வைக்கிறாருல்ல. இல்ல, அது நல்லா புரிஞ்சுக்கணும். என்னைக்காச்சும் பிஜேபியோட ஹை கமாண்ட் யாரோ விவரம் தெரியாத 1-2 பேர் எங்கேயாச்சும் ரோட்ல போறப்ப சின்ன சின்னதா ஒரு தெருமுனை கூட்டத்துல சொன்னா அதை நாங்க என்டார்ஸ் பண்ணல. எங்களுக்குன்னு சென்ட்ரல் லெவல்ல பார்லிமெண்ட் போர்டு இருக்கு. அங்க பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார், அதுல பார்ட்டியோட நேஷனல் பிரசிடென்ட் இருக்கிறாங்க, முக்கியமான எல்லாமே இருக்கிறாங்க. அந்த பார்லிமெண்ட் போர்டு என்னைக்காச்சும் இந்த மாதிரி சொல்லிருக்கிறோமா? நாங்க இந்தியால கான்ஸ்டிடியூஷனை மாத்த போறோம் நாங்க சொல்லிருக்கிறோமா? இந்தியால இருக்கக்கூடிய யாராச்சும் ஒரு சிஎம், பிஜேபி சிஎம், நாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை மாத்த போறோம்னு சொல்லிருக்கிறோமா? இந்தியால இருக்கக்கூடிய இத்தனை ஸ்டேட்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பிஜேபி பிரசிடென்ட், தமிழகத்துல தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறது போல யாராச்சும் ஒருத்தர் நாங்க கான்ஸ்டிடியூஷனை மாத்த போறோம் சொல்லிருக்கிறோமா? இல்ல ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய பிஜேபியோட கோர் கமிட்டி அதுல யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனை மாத்த போறோம் சொல்லிருக்கிறோமா? நாங்க எங்கேயுமே கான்ஸ்டிடியூஷனை மாத்த போறோம் சொல்லல. ஆனா நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால தான், இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில தான் நான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆக முடிஞ்சிருக்குன்னு சொன்னவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஒரு முறை கூட அவர் வந்துட்டு நான் கான்ஸ்டிடியூஷனை மாத்த போறேன்னு சொல்லல. இல்ல அம்பேத்கர் தான் நான் பிரைம் மினிஸ்டர் ஆனேன்னு அவர் ஒரு முறை மட்டும் சொல்லல, பல முறை சொல்றார். இன்னைக்கு டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு முத 2014 அவர் உள்ள போகும்போது விழுந்து கும்பிட்டாரு. திஸ் இஸ் தி டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னார். அண்ணல் அம்பேத்கரோட அந்த கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை அப்படியே பார்த்து தொட்டு கும்பிட்டு இதுதான் வேதம், இதைத்தான் நாங்க கடைபிடிக்கிறோம் சொன்னார். எங்களோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள், நாங்க ஒரே ஒரு ஸ்மிருதி தான் ஃபாலோ பண்றோம், அது அம்பேத்கர் ஸ்மிருதி அப்படின்னார். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்பது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில ஏற்றப்பட்டது. அதனாலதான் அது அம்பேத்கர் ஸ்மிருதி. ஆரம்பத்திலே ஒரு வாதத்தை வந்து அவர் சொல்றாரு, இந்த கான்ஸ்டிடியூஷனுக்காக இந்து மகாசபா அப்புறம் RSS எல்லாம் என்ன பங்காட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. திமுக காரங்களே தற்குறிகள், அவங்களுக்கு ஒண்ணு விஷயம் தெரியறது இல்ல, முரசொலியை தவிர வேற எதையும் படிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்களுக்கு மூளை இல்ல, மூளை மழுங்கி போயிருக்கு. அதனாலதான் தப்பு தப்பா பேசுறாங்க. இவர் இதுல பேசும்போது கூட பாருங்க 100 and 1000 pages அப்படின்றார். எனக்கு புரியல இது, அது என்ன 100 and 1000 pages? இது வரைக்கும் யாருமே, நானே ஒரு 12 வருஷமா ப்ரொஃபஸரா இருந்திருக்கிறேன் லா காலேஜ்ல, இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை, எந்த ப்ரொஃபஸரும் சொல்லி கேள்விப்பட்டதில்லை. சொல்றாரு பாருங்க 100 and 1000 pages முதல் நாள் ராத்திரி 3 முறை படிச்சாராம். ஒருவேளை இது 1100 இவர் 100 and 1000 1100 வச்சுக்கிட்டா கூட, இவர் எதை சொல்றது நமக்கு தெரியல, ஏன்னா அந்த மாதிரி யாரும் சொன்னதில்ல. 1100 பக்கம் வச்சுக்கிட்டா கூட ஒரே நைட்ல 1100 பக்கத்தை 3 முறை படிக்கிறதுனா 3300 பக்கம். பெர்னார்ஷோ பத்தி பேசுவாங்க, ஒரு நாளைக்கு அவர் வந்துட்டு 80 பக்கம் படிப்பாரு சொல்லி. ஒரு நாள் முழுவதும் உட்கார்ந்தாவே நம்ம 200 பக்கம் தான் படிக்க முடியுங்க, அனுபவத்துல சொல்றேன். இவர் 1100 பக்கம்னாவே ஒரு நாள்ல படிக்க முடியாது, இது 3 முறை படிச்சோம்னா 3300 பக்கம். இதே இவர் சொல்ற மாதிரி 100 and 1000 pages, அப்புறம் 100,000 வச்சுக்கிட்டோம்னா 11,000 பக்கம் வருது. இவர் எதை சொன்னாருன்னு மறுபடியும் நமக்கு தெரியல. 11,000 பக்கம்னா 3 முறை படிச்சா 33,000. அது எப்படி ஒரு நைட்ல படிப்பாங்க? அதனால இவங்க தெரியாம ஏதோ ஒண்ணு அடிச்சு விடுறது. RSS என்பது ஒரு அரசியல் கட்சியாங்க, யோசிச்சு பாக்குறதில்ல. அரசியல் கட்சியில இருக்கிறவங்க தான் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, ஜெயிச்சா கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளில போய் உட்கார்ந்து இருப்பான்.
அந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளில உள்ள மெம்பர்ஸ் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். சோ கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளினா நல்லா புரிஞ்சுக்குங்க, இப்ப இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா அந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளில பட்டியல் சமுதாய மக்கள் யாரும் போயிடக்கூடாது, குறிப்பா நான் போயிடக்கூடாதுன்னு காங்கிரஸ் கட்சியும் நேரும் கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எஸ்சி சமுதாய நண்பர்கள் இருக்கிறாங்களே, அவங்க யாருமே இதுல ஒருத்தர் கூட அங்க போயிடக்கூடாது, குறிப்பா அண்ணல் அம்பேத்கர் போயிடக்கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். அதை பத்தி இவர் பேசுவாரா? அந்த உண்மையை மறைக்கிறாருன்னா இவர் தானே பேட் எலிமெண்ட். அம்பேத்கர் போன்ற ஒரு மிகப்பெரிய தலைவரே ஜாதிய காரணம் காமிச்சு உள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சதே காங்கிரஸ் கட்சி, அதான பேட் எலிமெண்ட். 1952 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடக்குது, எம்பி எலெக்ஷன். அந்த எம்பி எலெக்ஷன்ல காங்கிரஸ் கட்சி குறிப்பா நேரு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக ஒரு கேண்டிடேட்டை போட்டு, இந்தியாவில் எத்தனை தொகுதி இருக்கு, அங்கெல்லாம் போறதை விட அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் போட்டியிட்ட பம்பாயில இருக்கக்கூடிய அந்த தொகுதியில போய் அடிக்கடி பிரச்சாரம் பண்ணி இவரை தோற்கடிச்சார். யாரு பேட் எலிமெண்ட்? அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி டாங்கேன்னு ஒரு கேண்டிடேட்டை போட்டு காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்துகிட்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவரு ஏற்றி கொடுத்த அரசியலமைப்பு சட்டப்படி நடந்த தேர்தலையே முதல் தேர்தலையே தோற்கடிச்சாங்களே, யாரு பேட் எலிமெண்ட்? அதோட விட்டாங்களா? 1937லயே அதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் நடக்கும், அப்பவும் வந்துட்டு இவங்களுக்கு எதிராக கேண்டிடேட் போட்டாங்க. 1952லயும் தோற்கடிச்சாங்க. 1954ல மறுபடி வந்துட்டு ஒரு பை எலெக்ஷன் வருதுங்க, இடைத்தேர்தல் எம்பி எலெக்ஷன். அடடா, இவர் கொடுத்த சட்டத்தால தானடா நம்ம வந்துட்டு நாடு இந்த அளவுக்கு நம்ம ஒரு சிறப்பான சட்டத்தை பெற்று இருக்கிறது. ஒரு முறை ஏதோ தப்பு பண்ணிட்டோம், இவரை தோற்கடிச்சிட்டோம், இவர் மறுபடியும் வரட்டும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். ஒவ்வொரு அரசியல் தலைவனுக்கும் எதுங்க பெருமை? எம்பியா இருந்தாலும் எம்எல்ஏ இருந்தாலும் கவுன்சிலர் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும், அதுதான் அவரோட கனவா இருக்கும், லட்சியமா இருக்கும், அதுதான் அவனுக்கு அங்கீகாரம். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் 1954 எலெக்ஷன்லயும் மறுபடியும் நிக்கிறாருல, அப்பவும் காங்கிரஸ் கட்சி ஒரு கேண்டிடேட்டை போட்டு இவரை தோற்கடிச்சுதா இல்லையா? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டின்னு வச்சிருந்தாரு. அந்த கட்சியில அவங்க கேண்டிடேட் நிறுத்தும் பொழுது வேணும்னே அவங்க கேண்டிடேட் அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக நேரு காங்கிரஸ் கட்சி நேருவோட வீட்டுல வேலைக்காரனா இருந்த ஒருத்தனெல்லாம் கேண்டிடேட்டா போடுறாங்க. அண்ணல் அம்பேத்கர் ஃபீல் பண்ணி சொல்றாரு, நம்மளை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்க வீட்டு வேலைக்காரனெல்லாம் கேண்டிடேட்டா போடுறாங்க, இது மிகப்பெரிய தவறு அப்படின்றாங்க. அந்த காங்கிரஸ் கட்சியோ அந்த நேருவோ பேட் எலிமெண்ட் இல்லையா? யாருக்கும் நீங்க பாரத ரத்னா கொடுத்தீங்களா சார் இந்த நாட்டுல? ஆனால் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டப்படி நாடு இயங்கிட்டு இருக்குல்ல, ஒப்பற்ற ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்தாருல, அவருக்கு ஏன் சார் நீங்க வந்துட்டு பாரத ரத்னா அவார்டு கொடுக்கல? 1947 சுதந்திரம் அடைந்த நாடு 1956 வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தாருல்ல, அது வரைக்கும் அவருக்கு நீங்க பாரத ரத்னா அவார்டே கொடுக்கலையே. சரி, நேருக்கு அப்புறம் நேரு 1962 வரைக்கும் 1964 வரைக்கும் கூட அவர் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருந்தார். ஒருத்தர் செத்து போனா கூட போஸ்ட்மஸா செத்து போனதுக்கு அப்புறம் கொடுத்தோம்னா போஸ்ட்மஸ்லி அவார்டுன்னு சொல்லுவாங்க, அப்படியே கொடுத்துருக்கலாம்ல. நேரு 1964 வரைக்கும் இருந்தார், அம்பேத்கர் செத்து 8 வருஷம் வரைக்கும் இருந்தார். நேரு அம்பேத்கர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாரத ரத்னா கொடுக்கல, அம்பேத்கர் செத்து போய் 8 வருஷம் நேரு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு, பாரத ரத்னா கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்தாங்க, பாரத ரத்னா கொடுக்கல. அதுக்கப்புறம் நீங்க ராஜீவ் காந்தி வந்தாரு, 5 வருஷம் பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு, பாரத ரத்னா கொடுக்கல. பாரதிய ஜனதா கட்சி ஆதரவோட விபி சிங் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் நாங்க வந்துட்டு நெருக்குதல் கொடுத்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நீங்க பாரத ரத்னா அவார்டு கொடுக்கணும்னு சொன்னோம், அதுக்கப்புறம் தான் கொடுக்கப்பட்டது. அப்ப நேரு வந்துட்டு பேட் எலிமெண்ட் இல்ல, காங்கிரஸ் பேட் எலிமெண்ட் இல்ல, இந்திரா காந்தி பேட் எலிமெண்ட் இல்ல, ராஜீவ் காந்தி பேட் எலிமெண்ட் இல்லையா? சரி, அத்தனை வருஷத்துல ஒரு முறையாவது இந்த திமுக அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நீங்க பாரத ரத்னா அவார்டு கொடுக்கணும்னு சொல்லிருக்கிறாங்களா? சொல்லாத திமுக பேட் எலிமெண்ட் இல்லையா? கருணாநிதி பேட் எலிமெண்ட் இல்லையா? மு.க. ஸ்டாலின் பேட் எலிமெண்ட் இல்லையா? மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசும்போது, இன்னைக்கு காலையில பேசும்போது அவர் சொல்றாரு, அம்பேத்கர் அவர்கள் வெளிநாட்டுல இருந்து அந்த படிப்பை முடிச்சுட்டு வரும்போது தங்கறதுக்காக வீடு கேட்கிறாரு, ஒரு கிறிஸ்துவர்கிட்ட மறுக்கிறாங்க. ஏரியில போயிட்டு அந்த தண்ணீரை குடிக்கிறாரு, அங்க வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து ஏன் இங்க குடிக்கிற அப்படின்றத வந்து கேட்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் சம்பவம் நடந்திருக்கா? அவ்வளவு நடந்திருக்குது. நான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குறித்து குறைந்தபட்சம் 50 புத்தகங்கள் படிச்சிருப்பேன், எனக்கு நிறைய தெரியும். அவர் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தா கூட அன்றைய காலகட்டத்துல நம்ம சமுதாயம் சரியில்லாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உள்ள நிறைய பேர் திட்டமிட்டு சூதுமதியாளன், அவன் தான் பேட் எலிமெண்ட்ஸ். அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏதோ இந்துக்கள் மட்டும் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவமரியாதை செய்ததா அவதூறு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான். நீங்க சொன்னது மாதிரி இஸ்லாமியர்களும் அவர் மேல தீண்டாமை கடைபிடிச்சாங்க, கிறிஸ்தவர்களும் அவர் கண்டுக்கல.
ஆனா அவர் மதம் மாறுறேன்னு சொன்ன அப்புறம் முஸ்லிம்ஸ் நிறைய போய் தேடுறாங்க அவரை, இங்க வந்துருங்க. ஹைதராபாத்ல நிஜாம் இருந்தார், 5 கோடி ரூபாய் உங்களுக்கு பணம் கொடுக்குறோம், இங்க வந்துருங்க, நீங்க முஸ்லிமா மாறிடுங்க உங்க மக்களோட. நிறைய கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ் எல்லாம் போய் பாக்குறாங்க, உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறோம், வாங்க கிறிஸ்டியனா மாறிடுங்க. அவர் சொல்லிட்டார். அம்பேத்கர் மிகப்பெரிய தேசிய தலைவர், நான் மதம் மாற போறேன். அது முதல்ல அவர் சொன்னது 1935ங்க. ஆனா மதம் மாறினது 1956. கிட்டத்தட்ட 21 வருஷம் கழிச்சு தான். ஏன் தெரியுமா? இந்த இந்து மதத்தை சீர்திருத்தணும், இந்த இந்து சமுதாயத்தை நம்ம சீர்திருத்தணும். தீண்டாமை பிரச்சனை இல்லை அப்படின்னா அவர் ஜாதி எதிர்க்க மாட்டார். தீண்டாமைக்கு மூலமா இருக்கக்கூடியது ஜாதி. இந்த ஜாதி என்பது மதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா மக்கள் நம்புறாங்க. அதனால இதை வந்துட்டு ஒழிக்கணும்னு ஆசைப்பட்டார். எப்படியாச்சும் இந்த இந்து சமுதாயத்தை சீர்திருத்திட முடியாதான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு முடியாத பட்சத்துக்கு தான் என்ன சொன்னாரு, 1956ல மாறுறாரு. ஆனா அத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் கொடுக்கறோம்னு சொல்லி முஸ்லிம்களை கேட்ட அப்புறமும் கூட முஸ்லிமா மாறல. எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கறோம்னு சொன்ன அப்புறமும் கூட கிறிஸ்டியனா மாறல. இந்த நாட்டோட பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் விரோதமா இல்லாத இன்னொரு மதத்துக்கு தான் போகும்னு சொல்லி இந்தியாவிலேயே தோன்றிய இந்து மதத்தின் ஒரு அங்கமாக, இந்துத்துவத்தின் ஒரு அங்கமாக, இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய புத்த மதத்துக்கு மாறார். அப்பவும் சொல்றாங்க, அவருக்கு வந்துட்டு சந்திரமணின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மூத்த பௌத்த துறவி, அவரு தான் வந்துட்டு மதமாற்றம் செஞ்சு வைக்கிறார். அவர் சொல்றாரு, இந்து மதமும் பௌத்த மதமும் வேற வேற இல்லைங்க. ஒரு மரம் இருக்குன்னா அதுல பல்வேறு கிளைகள் இருக்கும். இந்த இந்துத்துவங்கிற ஒரு மதத்துல ஒரு மரத்துல நீங்க இந்து மதம் ஒரு கிளை, இந்த பௌத்த மதம் ஒரு கிளை. அதாவது ஒரே மரத்தின் 2 கிளைகள் தான் இந்து மதமும் பௌத்த மதமும் சொல்லி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மதமாற்றம் செய்து வைத்த சந்திரமணி அப்படிங்கிற பௌத்த மூத்த துறவியே சொல்கிறார். அதுவும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களே சொல்கிறார், என்னோட மதமாற்றம் என்பது ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுவதல்ல. ஒரு வீட்டிலேயே 2-3 ரூம்ஸ் இருக்கு, அதுல ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு மாறுறது. வீடு ஒண்ணு, வீட்டுக்கு வாசப்படி ஒண்ணு, அந்த வீட்டுக்குள்ள 2-3 ரூம் இருக்கும்ல, அதுல ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு மாறுறது மாதிரி தான் இந்த தேசத்தோட ஒற்றுமைக்கும் இதோட கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் தீங்கு இழைக்காத ஒரு மதத்துக்கு தான் போவோம்னு சொல்லி இந்துத்துவத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய பௌத்த மதத்துக்கு போனார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவர் கிறிஸ்தவத்துக்கு போல, இஸ்லாத்துக்கு மாறல, ஈவன் சீக்கியத்துக்கு கூட அவர் மாறல. ஆரம்பத்துல அவர் சீக்கியத்துக்கு மாறதான் நினைச்சார். ஏன்னா சீக்கியம் என்பது இந்து மதத்தின் ஒரு அங்கம் தான், அதனால அதுல மாறலாம் அப்படின்னு நினைச்சார். ஆனா பிற்காலத்துல அதை விடவும் கூட எது வந்துட்டு இந்த மதமாற்றம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதோ அதுக்கு மாறணும்னு சொல்லி இதை மாறி இருக்காரு. இன்னும் அவர் ஒரு முறை சொல்லியிருப்பாரு, காந்திஜி கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த தீண்டாமைங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது, அதனால நான் மதம் மாற போறதான். ஆனா உங்களுக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன், இந்த தேசத்தோட ஒற்றுமைக்கும் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் வரலாற்றுக்கும் தீங்கு விளைவிக்காத, இல்லைன்னா ரொம்ப 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 கம்மியா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மதத்தை தான் நான் தேர்ந்தெடுப்பேன்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு காந்திஜி 1948 இறந்து போயிட்டார். இவர் 56ல தான் வந்துட்டு மதம் மாறாரு. அப்ப சொல்றாரு, காந்திஜிக்கு கொடுத்த உறுதிமொழியை நான் கடைபிடிச்சிட்டேன். ஏன்னா ஒரு தேசிய தலைவருங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸ்காரனை நம்பாரா? அவன் வெள்ளை வேட்டி சட்டை வெள்ளை குள்ளா போட்டுக்கிட்டு மக்களை ஏமாத்துற வேண்டாம், ஏழை எளிய மக்களை ஏமாத்துறவன்னு சொல்லியிருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். காங்கிரஸை தொடர்ந்து வந்துட்டு புறக்கணிச்சுட்டே இருந்தார். ஏன்னா காங்கிரஸ் வந்துட்டு நல்ல இயக்கம் கிடையாது, அதனால நான் அது கூட சேர மாட்டேன். அவர் அமைச்சருக்கு காந்திஜி அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணும்போது கூட அவர் சொல்றார், நான் என்னோட தனித்தன்மையோட தான் இருப்பேன், நாட்டுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக நீங்க சொல்ற அமைச்சரை பத்தி ஏத்துக்கிறேன், ஆனா உங்க இஷ்டத்துக்குலாம் நான் வந்துட்டு ஆட மாட்டேன், எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் தான் செய்வேன்னு சொல்லி அதே போல இருந்தார். அந்த கேக்குற அமைச்சரவை நேரு அவர்கள் கொடுக்க மறுத்துட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி. விஷயம் என்ன அப்படின்னா, சட்ட அமைச்சராவே முதல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றதுக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நேரு ஒத்துக்கலங்க. அவர் ஃபாரினர் ஒருத்தர் அவரை கூப்பிட்டு தான் எழுத வைக்க நினைச்சுட்டு இருந்தார். மகாத்மா காந்தி தான் சொன்னாரு, நம்ம நாட்டிலே அம்பேத்கர்ங்கிற ஒரு மிகப்பெரிய அறிஞர் இருக்கும் பொழுது நீங்க ஏன் வெளிநாட்டு ஆளை போய் பிடிக்கிறீங்க? இந்த நேருக்கு எல்லா விஷயத்திலையும் வெளிநாட்டு ஆளுன்னு ரொம்ப பிடிக்கும். ஏன் என்ன எல்லா விஷயம் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அதனால பல்வேறு விஷயத்துல அவரோட சிந்தனை எல்லாமே இந்த ஃபாரின் சிந்தனையா தான் இருக்குது. நமக்குன்னு ஒரு ரூட் இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, நம்ம நாட்டுல இவ்வளவு பெரிய அறிவாளி இருக்காருல்ல. ஏன்னா இன்னொரு விஷயம், தன்னை விட பெரிய அறிவாளி யாரும் இல்லைன்னு காமிச்சுக்கிறதுல நேருக்கு அவ்வளவு ஆசை. ஆனா அண்ணல் அம்பேத்கர் மிகப்பெரிய அறிவாளி. அவரோட பர்சனல் லைப்ரரியிலேயே 69,000 புக்ஸ் இருந்துச்சு. 69,000
ஸ்டாலின் போல தப்பா சொல்லல 110,000 pages சொல்லி. ஆராசா ஆராசாவும் அப்படிதான் சொல்லுவாரு, ஸ்டாலினும் இப்படிதான் சொல்லுவாரு, உதயநிதியும் இப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க கட்சி எப்படிப்பட்ட கட்சின்னு வச்சுக்கங்களேன். சோ அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெரிய அறிவாளி, கூப்பிட்டு வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்துட்டு ஏற்றி கொடுக்க சொல்றாங்க, அதை செஞ்சு கொடுக்கிறார். அடுத்தது சட்ட அமைச்சரா கொடுக்குறாங்க. அப்ப அவருக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு நேரு. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் ஏற்கனவே இந்த நீர்வளத்துறையில பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இதெல்லாம் வந்துட்டு பெரிய அறிஞர். நிறைய பேர் அவர் வெறும் வந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தை, பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாடுபட்டவர், இந்த 2 விஷயத்தோட சுருக்கிக்கிறாங்க. அவர் பெரிய பொருளாதார சிந்தனையாளர், அரசியலை பத்தி நிறைய தெரியும், தத்துவவாதி, நிறைய விஷயம் தெரியும். இந்த நீர், அந்த வாட்டர் ரிசோர்சஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை பத்தி நிறைய விஷயம் அவருக்கு தெரியும். அதனால குறிப்பா இந்த பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் கேட்கணும்னு அவருக்கு ஆசை. அப்ப நேரு சொல்லியிருக்காரு, இப்போதைக்கு உங்களுக்கு நாங்க வந்துட்டு லா மினிஸ்டர்ங்கிற பொறுப்பு கொடுக்குறோம், கண்டிப்பா இன் டியூ கோர்ஸ் கொஞ்ச நாள் ஆகட்டும், இதை விட நல்ல முக்கியத்துவம் வாய்ந்த நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு உள்ள வேற துறையை கொடுக்கறோம் சொல்லி ப்ராமிஸ் பண்ணி தாங்க கூப்பிட்டாரு. அவங்க கொடுக்கல. அதனாலதான் அவர் ரிசைன் பண்ணும்போது கூட சில காரணங்கள் சொல்லியிருப்பார். அப்ப இதுவும் ஒண்ணு, இந்த மாதிரி இவங்க வந்துட்டு எனக்கு முக்கியமான கமிட்டில எனக்கு போடவே மாட்டேங்கிறாரு. ஒரு இவ்வளவு பெரிய அறிவாளிங்க, நீங்க 10 ஆராசா போன்ற ஆட்கள் திமுக நிறைய பேர் மினிஸ்டர் இருப்பான், அவன் காசு சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் அவனுக்கு ஆசையா இருக்கும். மற்றபடி நாட்டுக்கு டெக்னிக்கலா இதை வச்சு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும், நாட்டோட வளர்ச்சிக்கு மக்களோட நலனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவு இருக்காது. அவன் போவான், ஏதோ மந்திரி போல இருந்துட்டு வந்துருவான், ஏதோ ஒன்று இருந்தா போதும், அதுல சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள். ஆனா அண்ணல் அம்பேத்கர் மிகப்பெரிய அறிவாளி. நான் பர்ஃபார்ம் பண்ணணும்டா, நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும்டா, எனக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்குங்கும் போது அவர் விரும்புற ஒரு இதை கொடுக்க வேண்டியதானே. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு லா மினிஸ்டரா போடும் பொழுது இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணாம இருந்தா அவர் கேட்க போறாரா? அது கிடையாதுல்ல. நீங்க ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, அதைத்தான் அவர் கேட்கிறாரு. அதுவும் கொடுக்கப்படல. நீங்க இந்து சட்ட மசோதா அதையே நேரு வந்துட்டு ஆரம்பத்தை ஆதரிக்கிற சொல்லிட்டு அப்புறமா வாபஸ் வாங்கிட்டாருங்க. பொலிட்டிக்கல் பிரஷர் அப்போஸ் பண்ணவங்களாம் யாரு? காங்கிரஸ்காரன் தான் மெயினா. அவங்க எல்லாம் பேட் எலிமெண்ட்ஸ் கிடையாதா? ஆரம்பத்துல வந்துட்டு நான் ஆதரிக்கிறேன் சொல்லிவிட்டு மறுபடியும் ஆதரவு கொடுக்காத நேரு பேட் எலிமெண்ட்ஸ் கிடையாதா? பேட் எலிமெண்ட்ஸ்ல அவரும் ஒருத்தர் தானே. இப்படி நீங்க பேட் எலிமெண்ட்ஸ் சொன்னா அது திமுக ஆட்களும் காங்கிரஸ் கட்சியும் தான். இல்ல 2024 தேர்தல் அப்ப நாங்க 400க்கு வந்து ஆட்சிக்கு வந்துட்டா இந்தியா வந்து இந்து ராஷ்டிராவா நாங்க அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் வந்து பேசினதா சொல்றாரு. இல்ல அதுவும் என்ன சொல்றாரு, கான்ஸ்டிடியூஷன்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்றாரு. யாருன்னு சொல்ல வேண்டியதானு சொல்லி அங்கேயே பார்லிமெண்ட்லயே பிஜேபி எம்பிக்கள் கேட்கிறாங்க, அவர் பேர் யாருன்னு சொல்லியா ஆத்தன்டிகேட் பண்ண, சும்மா நீ அள்ளி விடாத அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க. சொல்லலையே, ஏன்னா உண்மை இல்லை, அப்படி யாரும் சொல்லவே இல்லை, சும்மா அள்ளி விடுறது. அப்புறம் இந்த கான்ஸ்டிடியூஷனை பொறுத்தளவு நான் 2 விஷயத்தை 2 பார்வை முன் வைக்க விரும்புறேன். ஒண்ணு, இவங்க என்ன சொல்றாங்க, கான்ஸ்டிடியூஷன் அதை காப்பாற்றணும்ன்றாங்க. காப்பாற்றணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியே பேசணும். இன்னொரு இதில் என்ன சொல்றாங்க, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எரிக்கும் முதலாக நான் இருப்பேன்னு சொன்னார் அப்படின்றாங்க. ஒண்ணு அதை பேசு, எரிக்கணும்னு சொன்னா பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடாது, பாதுகாக்கணும்னு சொன்னா எரிக்கணும்னு சொல்லக்கூடாது. நீ ரெண்டுமே சொல்லிட்டு இருக்கிற. இப்போ உனக்கு எது எப்ப தேவையோ அதை சொல்லிப்பியா? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்றார், இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு அழகான கான்ஸ்டிடியூஷன், அற்புதமான கான்ஸ்டிடியூஷன். ஆனா இதை வச்சு நீங்க நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா சந்தோஷம், கான்ஸ்டிடியூஷன் நல்லா இருக்கு. நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரலன்னா கான்ஸ்டிடியூஷன் மேல பிரச்சனை இல்லடா, நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆளு மேல பிரச்சனை அப்படின்றார். சட்டம் நல்ல சட்டம், அதை பயன்படுத்துறவனை பொறுத்து தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கறதும் தப்பான ரிசல்ட் கொடுக்கறதும். இப்ப 2014க்கு அப்புறம் நரேந்திர மோடி இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்த அப்புறம் சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது மாதிரி சரியா பயன்படுத்துறாரு, நல்ல ரிசல்ட் வருது, நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை பயக்குது. இதே நீங்க காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க, தவறா பயன்படுத்தினாங்க. சட்டம் நல்ல சட்டம், ஆனா தவறா பயன்படுத்தினாங்க. அதோட பார்த்தோம்னா நிறைய பாதிப்பு வந்துச்சு. எதுக்கெல்லாம் பாதிப்பு வந்துச்சு, இவர் இந்த கேசவனந்த பாரதி கேஸ பத்தி சொல்றாருல, 6 important things பத்தி சொல்றாருல, டெமோக்ரஸி 1 by 1 சார்ட் அவுட் பண்ணுவோம் நம்ம. we will deal with all these 6 things 1 by 1. டெமோக்ரஸி மக்களாட்சி, நேரு டைம்ல மக்களாட்சி நடந்துச்சா? வெளியில மக்களாட்சி ஜனநாயகம்னு பேசிக்கிட்டு மிகப்பெரிய சர்வாதிகாரியாக நேரு இருந்தவர் சொல்லி வரலாற்றுல பதிவாயிருக்கா இல்லையா? அந்த காலத்து அரசியல் தலைவர்கள் எல்லாம் நேருவோட அப்ரோச் எப்படிப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? எங்களோட பாரதிய ஜனசங்கம் கட்சி இருந்துச்சு, பாரதிய ஜனசங்கத்தை நசுக்கும் அப்படின்னாரு. ஒரு மல்டி பார்ட்டி சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல, பல்வேறு கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டுல இன்னொரு கட்சி நான் நசுக்குவேன் ஒழிப்புன்னு சொல்றது ஜனநாயகமா, சர்வாதிகாரம் இல்லையா? ஆனா எங்க கட்சியோட தலைவர் டாக்டர் சியாம பிரசாத் முகர்ஜி சொன்னாரு, உடனே நான் உங்க கட்சியை நசுக்குவேன்னு சொல்லல, ஒழிப்புன்னு சொல்லல,
உங்களுடைய இந்த நசுக்கும் எண்ணத்தை நசுக்குவேன் அப்படின்னார். இந்த எண்ணமாக இருக்கக்கூடாது சுட்டி காமிச்சாங்க. அதே போல முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசாங்கம், கேரள மாநில அரசாங்கம் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்துச்சு. கலைச்சது யாரு சார்? கலைச்சது காங்கிரஸ் கட்சி. நேரு துணையா இருந்தது இந்திரா காந்தி. அப்ப இவங்க டெமோக்ரஸிக்கு ஆதரவா இருக்கிறாங்களா? ஜனநாயகத்துக்கு ஆதரவா இருக்கிறாங்களா? இந்திரா காந்தி காலகட்டத்துல, நேரு காலகட்டத்துல இப்படி காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி இருக்கும் போது எங்கெங்கெல்லாம் மாநிலத்துல வந்துட்டு எதிர்கட்சி ஆட்சியில் இருக்குதோ கிட்டத்தட்ட 80 மாநில ஆட்சியை கலைச்சிருக்கிறாங்களா இல்லையா? இது மக்களாட்சியா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுதாங்க ஒரு அரசாங்கம் இருக்குது. உதாரணத்துக்கு தமிழகம் எடுத்துக்குங்க. தீய சக்தி தான் திமுக, ஆனாலும் மக்களோட ஆதரவு பெற்று ஆட்சிக்கு வந்துருச்சு. 4 வருஷம் ஆயிடுச்சு. பிஜேபி என்னையாச்சும் கலைக்கணும்னு நினைச்சிருக்குதா? மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி இந்த திமுக காங்கிரஸ் கூட இண்டி கூட்டணியில இருக்கக்கூடியவங்க, அங்க பிஜேபிக்கு எதிராக வெட்டு குத்துன்னு அவ்வளவு நடக்குது. ஆட்சி நாங்க கழிச்சிருக்கிறோமா? நரேந்திர மோடி அவர்கள் 2014 பிரைம் மினிஸ்டர் ஆகி 3வது முறையே இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கிறார். இது வரைக்கும் ஒரு மாநில அரசாங்கத்தை கலைச்சிருக்காரா? நீங்க மாநில அரசாங்கத்தை நீங்க கலைச்சதில்ல, ஆனா இடி சிபிஐ வச்சு அரசாங்கத்தை வந்து நெருக்கடி கொடுக்குறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஒரு திருட இருக்கிறான், திருடிட்டு ஓடுறான், போலீஸ் என்ன சார் செய்யணும்? ஓடி போய் பிடிக்கணுமா இல்லையா? பிடிச்சா திருட வந்துட்டு எனக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க, என்ன பழிவாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது சரியா? செந்தில் பாலாஜி சொன்னாரா இல்லையா, நான் லஞ்சம் வாங்கினது உண்மைதான், வாங்கினதை கொடுத்துட்டேன். லஞ்சம் வாங்குறது குற்றம் தானே, கோர்ட்டு தானே கேஸ் போட சொல்லுது. இப்ப கேஸ் போடணுமா கூடாதா? அப்புறம் எதுக்கு நீங்க போலீஸ் வச்சிருக்கீங்க, எதுக்கு நீங்க இடி வச்சிருக்கீங்க, எதுக்கு சிபிஐ வச்சிருக்கீங்க? எங்கேயாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சு விசாரிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கறதான அந்த இன்ஸ்டிடியூஷனோட நோக்கம். ஒரு அமைப்பு என்பது ஒரு நோக்கத்துக்காக நிறுவப்படுகிறது. அந்த அமைப்பு அதனோட வேலையை செய்யணுமா செய்யக்கூடாதா? அப்ப நீங்க குற்றம் செஞ்சவன் எல்லாம் பழி வாங்குறான் சொல்லி அந்த வார்த்தைக்கு பயந்துகிட்டு, அந்த அவதூறுக்கு பயந்துகிட்டு வேலை செய்யாம இருந்தா எதுக்கு? அதெல்லாம் செயினை பிடிச்சு அடுத்துக்கிட்டு ஓடுறான் சார் ஒருத்தன், போலீஸ் பிடிக்கணுமா பிடிக்கிறது இல்லையா? கொலை நடக்குது, போலீஸ் தடுக்கணுமா தடுக்கிறது இல்லையா? இதெல்லாம் செஞ்சா நீங்க பழி வாங்குறீங்க, நெருக்கடி கொடுக்குறீங்க, என்ன நியாயம் இது? அப்ப திமுக காரன் காங்கிரஸ்காரன் கோடி கோடியா மக்களோட வரி பணத்தை வந்துட்டு கொள்ளடிப்பான். இடியோ சிபிஐயோ அப்படி சும்மா உட்காந்துருக்கணுமா? தீவிரவாதிங்க வன்முறை சித்தாந்தத்துல நம்பிக்கை கொண்டவெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருப்பான், என்னைய சும்மா உட்காந்துருக்கணுமா? இங்க திருடுவான், ரேப் பண்ணுவான், கொலை பண்ணுவான், அதெல்லாம் பார்த்தாம போலீஸ் சும்மா உட்காந்துருக்கணுமா? கிடையாது. அரசாங்கம் என்பது செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யாராச்சும் ஒருத்தர் மேல தப்பே பண்ணல, இவர் மேல கேஸ் வந்திருக்குன்னு சொல்லுங்க, கோர்ட்டு சும்மா இருக்குமா? அப்படிலாம் இருந்தா மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு. ஜுடிஷரியா என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றத ஆராசா கேட்கிறாருல்ல. இல்ல, ஜுடிஷியரி நடவடிக்கை பத்தி அரசாங்கம் தலையிட முடியாது. அரசாங்கத்துல 3 பிரான்ச்சஸ் இருக்கு, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரின்னு இருக்கு. லெஜிஸ்லேச்சர்ங்கிறது சட்டசபை, மத்தியில வந்துட்டு பாராளுமன்றம், நாடாளுமன்றம். எக்ஸிகியூட்டிவ்ங்கிறது மத்திய மந்திரி சபை. அதே போல ஜுடிஷியரிங்கிறது கோர்ட்டு. கோர்ட் விஷயத்துல அரசாங்கம் தலையிடாது. இது காங்கிரஸ் கட்சி இல்ல, இது திமுக இல்ல. எக்ஸ்ட்ரா வந்துட்டு அண்டியூ இன்ஃபுளுன்ஸ் பண்றதெல்லாம் அவங்களோட வேலை. ஒன் பை ஒன்னா நம்ம டீல் பண்ணுவோம், நம்மளை பொறுத்தவரை அதில் தலையிட மாட்டோம். சோ இவங்க சொன்ன இந்த 6 விஷயத்துல டெமோக்ரஸிய மத்தியில காங்கிரஸ் வந்துட்டு கடைபிடிச்சதுல, மாநிலத்துல திமுக கடைபிடிச்சதுல ரொம்ப முக்கியமான விஷயம். டெமோக்ரஸி என்ன, ஜனநாயகத்துல கருத்து சுதந்திரம் இருக்கணும். 18 வயசு பையன் 20 வயசு பையன் இன்னைக்கு மு.க. ஸ்டாலினை இல்ல உதயநிதியை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ட்வீட், ஒரு பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டானா உடனே தூக்கி உள்ள வைக்கிறீங்களா இல்லையா? இது ஜனநாயகமா? சர்வாதிகாரத்துல தான் ஹிட்லர் இருக்காருன்னா ஏத்து நீங்க எதுவுமே பேச முடியாது. ரஷ்யாவோட கம்யூனிசத்துல சர்வாதிகாரம், சீனாவுல கம்யூனிஸ்ட் சர்வாதிகாரம், அங்கத்தான் ஆளுங்கட்சியை எதிர்த்து ஏதாச்சும் பேசுறீங்கன்னா தூக்கி உள்ள வைப்பாங்க. இங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இங்க நாங்க பங்களாதேஷ்ல பாதிக்கப்படக்கூடிய இந்துக்களுக்கு ஆதரவா ஒரு குரல் கொடுக்கறதுக்கு போலீஸ்ட பர்மிஷன் வாங்கி நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம், அதை கூட நீங்க அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க. இது ஜனநாயகமா? வாரிசு அரசியல் நடக்குதா இல்லையா? இது ஜனநாயகமா? கருணாநிதிக்கு அடுத்து ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அடுத்தது உதயநிதியை கொண்டு வரீங்களே, இது ஜனநாயகமா? நேருக்கு அடுத்தது இந்திரா காந்தி, இந்திரா காந்திக்கு அடுத்தது ராஜீவ் காந்தி, அப்புறம் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கொண்டு வரீங்களே, இது ஜனநாயகமா? அப்ப ஜனநாயகம் பேசிக்கிட்டு ஜனநாயக விரோதமா செயல்படுறது யாருன்னா காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தான். அடுத்ததே இவங்க பேசுறாங்க செக்யூலரிசம். செக்யூலரிசம்ங்கிறது இவரே கூட தெரியாம ஒரு வார்த்தை விட்டுட்டார். அதாவது 1976ல 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் பிரியாம்பிள் வந்துட்டு செக்யூலரிசம், அந்த சோசியலிசம்ங்கிற வேர்ட்ஸ்லாம் இன்சர்ட் பண்றாங்க இந்திரா காந்தி அப்படின்னு. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த சட்டத்துல இந்த 2 வார்த்தையும் கிடையாதுல்ல. கிடையாது. பிரியாம்பிள்ல செக்யூலரிசம், சோசியலிசம்ங்கிற 2 வார்த்தையும் கிடையாதுல்ல. அம்பேத்கரோட பெரியாள் அந்த காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி. ஏன் நீங்க சேர்க்கிறீங்க? எதுக்கு சேர்க்கிறீங்கன்ற? இந்த நாடு காலங்காலமா செக்யூலர் கண்ட்ரி தாங்க இருந்துகிட்டு இருக்கு.
இந்த நாட்டுல மட்டும்தான் யாருனாலும் எந்த மதத்தினாலும் கடைபிடிக்கலாம், மத்தவங்க தொந்தரவு பண்ண மாட்டான். இந்த தீக்கா போன்ற பைத்தியக்காரர்கள் தான் வச்சு பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. உலகத்துல ஒவ்வொரு நாடு வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய மத ரீதியில தான் பிரிஞ்சு இருக்குது. மத ரீதியா தான் அவங்க வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனே இருக்கும், நாடே இருக்கும், மதவாத நாடா இருக்கும். நம்ம நாடு என்னைக்குமே இப்படி இருந்தது இல்ல. சுதந்திர வாங்கினதுக்கு அப்புறம் கிடையாதுங்க, என்னைக்குமே இருந்தது இல்ல. செக்யூலர்ன்ற வார்த்தையில பாஜக உடன்பாடு இல்லைனாக்கா அதை நீக்கலாம் இல்ல. இல்ல, எங்களுக்கு உடன்பாடு இருக்குன்னு சொல்றோம், அதனால புரிஞ்சுக்குங்க. ஆனா நாம என்ன சொல்றோம், காலங்காலமா இந்த நாடு வந்துட்டு மதசார்பற்ற நாடு, செக்யூலர் கண்ட்ரி. அதனாலதான் பிரியாம்பிள் வந்துட்டு இந்த வார்த்தையை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சேர்க்கல. அண்ணல் அம்பேத்கர் அவர்களே சேர்க்காத போது நீங்க ஏன் சேர்க்கிறீங்கன்ற. 1975 நீங்க எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டு நான் புதிய புரட்சி பண்றேன், சீர்திருத்தம் பண்றேங்கிற பேர்ல உங்களை காமிச்சிக்கிறதுக்காக நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. சர்வாதிகாரத்தை வந்துட்டு கடைபிடிக்கிறீங்க. மக்களாட்சிக்கு எதிராக நீங்க வந்துட்டு எமர்ஜென்சி அவசர நிலையை பிரகடனம் பண்ணி நாட்டுல லட்சக்கணக்கான பேர் அரெஸ்ட் பண்ணி போட்டீங்க. கல்யாணம் ஆகாத பல இளைஞர்களை கூப்பிட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டீங்க. இது காங்கிரஸ் கட்சி நடந்துச்சே இல்லையா? இதே திமுகவுல கருணாநிதியோட ஆட்சியை கலைச்சு விட்டாங்க 1976 ஜனவரியில. இதெல்லாம் ஜனநாயக விரோதம். இதெல்லாம் வந்துட்டு அப்ப இவ்வளவு அராஜகம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கடா மக்கள் இதெல்லாம் பார்த்து நம்மளை தூக்கி எரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி பயந்து போய் நான் சீர்திருத்தம் கொண்டு வரங்கிற பேர்ல செக்குலரிசங்கிற வார்த்தை எல்லாம் சேர்க்கிறீங்க. நாம் என்ன சொல்றோம், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? 1950 வந்துட்டு நமது அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வருது. அடுத்த 26 வருஷத்துல உங்களுக்கு என்ன அப்படி? எவ்வளவு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாங்க. அம்பேத்கரே சொல்றார், இந்த டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல என்னை விட மிகப்பெரிய அறிவுஜீவிகள் எவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க, அவங்களோட ஆதரவோட தான் நான் இதை செஞ்சேன் சொல்றாரு. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் 99% இதுக்கு காரணம்னு நம்ம ஸ்ட்ராங்கா நம்புறோம். ஆனா அவரே வியந்து சொல்ற அளவுக்கு அதுல உறுப்பினர்களா நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான அரசியல் சட்டத்தை கொடுக்கும்போது அதுல செகுலரிசம் சோசியலிசம் சேர்க்காதப்ப உங்களுக்கு என்ன வந்துச்சு? இப்போ உங்களுடைய எண்ணம்ங்கிறது தான் முக்கியங்க. நீங்க இந்த நாட்டை செகுலர் கண்ட்ரின்னு காமிக்கிறதுக்காக கொண்டு வரல, உங்களை பெரிய சீர்திருத்தவாதியா காமிச்சுக்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க. சரி, செகுலரிசம் என்ன நடக்குதுங்க? அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார், எப்ப பார்த்தாலும் இந்த காங்கிரஸ் கட்சி முஸ்லீம் முஸ்லீம் முஸ்லீம்னு பின்னாடி தான் பூமி ஒழிய இந்துக்களை பத்தி கவலைப்படுறதில்ல, தாழ்த்தப்பட்ட மக்களை பத்தி கவலைப்படுறதில்லைன்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருக்காரா இல்லையா? இல்ல இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா இல்லையா? அம்பேத்கரோட கம்ப்ளீட் ஒர்க்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே 17 வால்யூம்ஸ் 20 புக்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கா இல்லையா? தமிழ் எம்சிபி கட்சி வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க 37 புத்தகங்கள், அது 37 தொகுதியா வந்திருக்கு. அதுல இந்த விஷயம் இருக்கா இல்லையா? இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு மதத்து மேல உங்களுக்கு கட்சின்னு சொல்லுவீங்க, செக்யூலர் லீடர்னு சொல்றீங்க. அப்படியே தமிழகத்துக்கு டிஎம்கே செக்யூலர் கண்ட்ரியா? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பேர்ல வச்சுப்பாங்க. ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, ஆனா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, சிவராத்திரிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, ராமநவமிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, பழனி முருகன் தைப்பூசத்துக்கு வந்துட்டு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. நாம நீங்க முஸ்லீமுக்கு ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லாதீங்கன்னு சொல்லல, கிறிஸ்டியன்ஸுக்கு நீங்க கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லாதீங்கன்னு சொல்லல. ஏன்னா நாங்களும் வாழ்த்து சொல்றோம். பிஜேபியும் மோடி முதற்கொண்டு தலைவர் அண்ணாமலை முதற்கொண்டு இங்க என்ன போன்ற தொண்டன் வரைக்கும் எல்லாருமே வாழ்த்து சொல்றோம். ஒப்பற்ற உலக தலைவர்கள் நரேந்திர மோடி. எதனால? இந்த மாதிரி நல்ல பண்புகளால. நாங்க எல்லா மதத்துக்கும் வாழ்த்து சொல்றோம், எல்லா மத மக்களுக்கும் தேவையான பொதுவான திட்டங்களை கொண்டு வரோம். எங்களை போய் நீங்க மத சார்புள்ள கட்சின்னு சொல்றது. ஆனா திமுக இந்துக்களை மட்டுமே தள்ளி வைக்கும், புறக்கணிக்கும், அவமரியாதை பண்ணும். இந்து கடவுள்களை தப்பா பேசுவீங்க, இந்து கல்யாணம் பண்ணும்போது அங்க பண்ண சொல்லக்கூடிய மந்திரங்களை நீங்க கொச்சப்படுத்தி பேசுவீங்க, இந்துனா திருடம்பீங்க. இந்த ஒண்ணுக்கும் உதவாத தற்கூரி உதயநிதி விநாயகர் சிலை கையில் எடுத்துக்கிட்டு களிமண் பொம்மன் சொல்லுவாரு. இந்த கனிமொழி பெரிய வந்துட்டு ஒரு நல்ல தலைவர் போல சீன் போடக்கூடிய கனிமொழி திருப்பதி வெங்கடாஜலபதி பத்தி குறை சொல்லுவாங்க. உண்டியலுக்கு எதுக்கு போலீஸ் சொல்லுவீங்க? இப்படி இந்து மதத்தை மட்டுமே குறை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற நீங்க மதசார்பற்ற ஆளு. மக்கள் இதை நம்பணுமா என்ன? ஒரு காலத்துல என் பாட்டம் போட்டு நம்பி இருக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவார்ந்த இளைஞர்களும் யுவதிகளும் நம்ப மாட்டாங்க, கேள்வி கேட்கிறாங்க. இந்துக்கள் என்னைக்குமே பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள். இன்னொரு மதத்துக்கு வாழ்த்து சொல்லாதன்னு சொல்ல மாட்டாங்கன்னு நாங்களே சொல்லுவோம். ஆனா எங்க மதத்துக்கு மட்டும் ஏன்டா நீ வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிற, உனக்கு எங்களோட ஓட்டு இனிக்குது, உணர்வு கசக்குதா அப்படின்னு ஒவ்வொரு இந்துவும் இந்து இளைஞனும் இன்னைக்கு கேட்கிறான். ஒவ்வொரு கல்லூரி மாணவனும் கேட்கிறான். இனிமேல் அவன் ஏமாலியா இருக்க மாட்டான். இன்னும் முரசொலி மூலக்காரங்க முட்டாள்கள் சொல்ல வேணும்னா, கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாதவன், சுயமரியாதை இல்லாதவன், தன்மானம் இல்லாதவன்னா திமுக அப்படியே உட்கார்ந்துருப்பான். கொஞ்சமாவது அறிவு, 6 அறிவு இல்ல 1 அறிவு இருக்கக்கூடிய ஒருத்தம் கூட திமுக இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது சுயமரியாதை அவன் கேட்பான். நீ ஏன்டா பாய்க்கு சொல்ற, கிறிஸ்டியனுக்கு சொல்ற, எனக்கு ஏன்டா சொல்ல மாட்டேங்கிற? நான் தானே இந்த நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிறேன், ஒண்ணு என்னோட ஓட்டு வேணான்னு சொல்றா அப்படின்னு கேட்பான். சோ இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது, காங்கிரஸோ செக்யூலர் பார்ட்டி கிடையாது,
திமுகவும் செக்யூலர் பார்ட்டி இல்ல, அவங்க எல்லாம் இந்து விரோத கட்சிகள். ஜனநாயக கட்சி இல்ல, சர்வாதிகார கட்சி. அவங்க தான் பேட் எலிமெண்ட். இவங்க செக்யூலரிசம் ஃபாலோ பண்றது இல்ல, மோசமான அந்த இந்து விரோதமா செயல்படக்கூடிய மைனாரிட்டி மக்களுக்கு மட்டுமே ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மத சார்புள்ள கட்சிகள் அவங்க எல்லாம். மூணாவது பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா சொல்றாரு, சட்டப்படி அங்க ஆட்சி நடக்குதுங்க. கொஞ்சமாவது மனசாட்சி. இவர் பேசுறாருல, கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, கான்ஸ்டிடியூஷனலிசம் இல்ல. அவருக்கு அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியாது. அவர் தான் 100 and 1000 பேஜஸ் சொல்லக்கூடிய ஆளாச்சு. ரூல் ஆஃப் லா நடக்குதா? அப்படி உண்மையாவே கான்ஸ்டிடியூஷனலிசம் இருந்திருந்தா ஒரு வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்த செந்தில் பாலாஜிய கெஞ்சி கூத்தாடி அங்க வந்துட்டு நீங்க பெயில் வாங்கிட்டு வந்து ஜாமீன் வாங்கிட்டு வந்து மறுநாளே அமைச்சர் ஆக்குவீங்களா? இஸ் திஸ் இந்த கான்ஸ்டிடியூஷனலிசம்? ராஜாவை நான் கேட்கிறேன், உதயநிதி மு க ஸ்டாலின் கேட்கிறேன், இதுதான் கான்ஸ்டிடியூஷனலிசமா? இதுதான் அம்பேத்கர் வலியுறுத்தினாரா? மனசாட்சி வேண்டாம்? அதே போல வந்துட்டு சோனியா காந்தி குடும்பத்துல சோனியா காந்தி எம்பி, அவங்க மக ராகுல் காந்தி எம்பி, அவங்க மக பிரியங்கா காந்தி எம்பி. இதுதான் அம்பேத்கர் அவர்கள் விரும்பினாரா? ஒரு குடும்பத்திலேயே 3 எம்பி, அத்தனை பேர் கேஸ் இருக்குது. இங்க ஸ்டாலின் எடுத்துக்குங்க, அவரே சிஎம், அவங்க பையன் டெபுட்டி சிஎம், அவங்க தங்கச்சி ராஜ்யசபா எம்பி, மாமா மோன என்னமோ தயாநிதி மாதிரி ஒரு எம்பி. என்ன நடக்குது இது? இது அம்பேத்கர் விரும்பிப்பாரா? ரூல் ஆஃப் லா அப்படி நடக்குது. சவுக்கு சங்கர் எப்படி சார் தூக்கி உள்ள போட்டீங்க? அவர் கஞ்சா வச்சிருந்தாரா? இது ரூல் ஆஃப் லாவா? சென்ட்ரல் என்ன நடந்திருக்குது? எலெக்ஷன் டைம்ல, எமர்ஜென்சி டைம்ல என்ன ஆரம்பிச்சு? சட்டத்தை வளைச்சு தானே அத்தனையும் பண்ணீங்க நீங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க அந்த கேஸ்ல அலகாபாத் ஹைகோர்ட் வந்துட்டு இந்திரா காந்திக்கு அகைன்ஸ்டா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததால தானே இந்த வந்துட்டு எலெக்ஷன் எமர்ஜென்சி வந்துச்சு. எதனால? அவங்க சட்டத்துக்கு புறம்பா எலெக்ஷன்ல அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா இல்லையா இந்திரா காந்தி? ஒரு கவர்மெண்ட் ஆபீசரைய அவர் ரிட்டையர்மெண்ட் ஒரு ரெசைன்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே இவங்க எலெக்ஷனுக்காக பயன்படுத்தினாங்களா இல்லையா? இதெல்லாம் ரூல் ஆஃப் லாவா? இல்ல 80க்கும் மேற்பட்ட மாநில ஆட்சிகளை வந்துட்டு நீங்க கலைச்சிங்களே, ரூல் ஆஃப் லாவை நீங்க கடைபிடிச்சுதான் வந்துட்டு கலைச்சிங்களா? சட்டத்தின் ஆட்சியாவது. சோ காங்கிரஸா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ஒருபோதும் ரூல் ஆஃப் லாவை கடைபிடிக்கிறது இல்ல, சட்டத்தின்படி ஆட்சி நடத்துவது இல்ல. கான்ஸ்டிடியூஷனலிசம் பேசுறாரு ஆராசா, அதுபடி நடக்கிறது இல்ல. இவங்க தான் நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கூட பார்லிமெண்ட்ல வெக்கமே இல்லாம சட்ட இதை காப்பாற்றணும், அதனாலதான் நாங்க காங்கிரஸ் கூட இருக்கோம்னு சொல்லிட்டு பேசுறாருல்ல அவரு. ஒருத்தன் முறை ஒரு தப்பு பண்றான் அப்படின்னா வெக்கம் வரும். ஆனா 2-3 முறை பண்றா அப்படின்னா கூட இந்த வெக்கம் இருக்கும். தப்பு பண்றதே பொழப்பா வச்சிருக்கிற ஒருத்தனுக்கு எப்படிங்க வெக்கம் வரும்? பத்தினிக்கு தாங்க வெக்கம் இருக்கும், பரத்துக்கு எப்படி வெக்கம் இருக்கும்? திமுக அப்படிப்பட்ட கட்சி, காங்கிரஸ் அப்படிப்பட்ட கட்சி. அதனாலதான் அவங்கள பேட் எலிமெண்ட்ஸ் சொல்றோம். நாலாவது பாருங்க, ஈக்குவாலிட்டி. காங்கிரஸ் கட்சியில ஈக்குவாலிட்டி இருக்கா? டிஎம்கேல ஈக்குவாலிட்டி இருக்கா? இந்த ராகுல் காந்திக்கு என்னங்க தெரியும்? எதுக்குங்க ராகுல் காந்தி எவ்வளவு பெரிய ஆளாக்குறீங்க? பி சிதம்பரத்து மேல 1008 குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு இருந்தா கூட அவரோட அறிவு மலை. ராகுல் காந்தியை கம்பேர் பண்ணும்போது ராகுல் காந்தி மடு. ஆனா பி சிதம்பரம் இந்தியா ஃபுல்லா எல்லாருக்கும் தெரியுமா? ராகுல் காந்தி எப்படி தெரியப்படுத்துறது? எப்படி அங்க ஈக்குவாலிட்டி இப்படியா வந்தீங்க? அது எப்படியா? அது நேருக்கு அடுத்தது இந்திரா காந்தி, இந்திரா காந்தி அடுத்தது ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, இப்படி எப்படி தொடர்ந்து நீங்க வந்துட்டே இருப்பீங்க? ஈக்குவாலிட்டி இருந்தா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கணும். காங்கிரஸ் பிஜேபி அப்படி உண்டா? வாஜ்பாய்க்கு மோடிக்கு என்ன சம்பந்தம்? மோடிக்கு அமித்ஷாவுக்கு என்ன சம்பந்தம்? மோடிக்கும் வந்துட்டு நட்டாவுக்கு என்ன சம்பந்தம்? மோடிக்கும் அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம்? இங்கதாங்க ஈக்குவாலிட்டி இருக்குது. இன்னைக்கு இந்த கட்சியில சேரக்கூடிய ஒரு சாதாரண தொண்டன், அவங்க அப்பா அம்மா பாட்டம் போட்ட யாருமே அரசியல் இருக்க வேண்டாம், பணக்காரனா இருக்க வேண்டாம். இன்னைக்கு தொண்டனா சேரக்கூடிய, உறுப்பினரா சேரக்கூடிய ஒருத்தன் பாஜக தமிழக தலைவரா வர முடியும், பாஜக அகில இந்திய தலைவரா வர முடியும், சிஎம் வர முடியும், பிஎம் வர முடியும். இந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி உலகத்திலேயே, இந்தியாவில மட்டும் இல்லைங்க, உலகத்திலேயே பிஜேபி மட்டும்தான். செங்கோட்டையில பேசும்போது சொல்றாரு, அடுத்த அரசியலுக்கு இளைஞர்கள் எல்லாம் வந்து முன் வரணும், 1 லட்சம் இளைஞர்கள் வரணுன்றாரு. சாதாரணமா சொல்லல, அதாவது அரசியல் பின்புலமே இல்லாம முதல் தலைமுறை அரசியல்வாதியா வரக்கூடிய 1 லட்சம் இளைஞர்களை வாங்கன்றாரு. எந்த கட்சியில போய் அழைப்பு விடுத்திருக்கீங்க? சோ தேசிய லெவல்ல காங்கிரஸ் கட்சியில ஈக்குவாலிட்டி கிடையாது, இங்க ஸ்டேட்ல சொல்ல வேணும். உதயநிதி ஒண்ணுமே இல்லைங்க. திடீர்னு கூட்டு வந்துட்டு இளைஞரணியோட மாநில தலைமை பதவி கொடுக்குறீங்க, திடீர்னு எம்எல்ஏ ஆக்குறீங்க, திடீர்னு மந்திரி ஆக்குறீங்க, திடீர்னு துணை முதலமைச்சர்ன்றீங்க, அடுத்தது இவரு தான் கொள்கை வாரிசுன்றீங்க. என்ன தெரியும் அந்த ஆளுக்கு? எங்க ஜெயபாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதி, அதனால எனக்கு தெரியும். ஒண்ணுமே தெரியாது இருக்கு. எங்க ஈக்குவாலிட்டி இருக்கு? இன்னைக்கு சட்டமன்றத்துல கூட பாருங்க, முதலமைச்சர் வயசாகி போச்சுன்னு சொல்லி துரைமுருகன், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 3வது ஆளா இந்த ஒரு மூளையும் இல்ல, மூளை இல்லாத உதயநிதி. அதுக்கப்புறம் தாங்க நேரு. நேரு எவ்வளவு பெரிய சீனியர் லீடர், கருணாநிதி காலகட்டத்து லீடர்.
ஆனா அவர் உதயநிதிக்கு பக்கத்துல, உதயநிதிக்கு அப்புறம் உட்கார்றாரு. எங்க இருக்கு ஈக்குவாலிட்டி? ஈக்குவாலிட்டி பத்தி இந்த பேட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பேசலாமா? காங்கிரஸ் டிஎம்கே பேட் எலிமெண்ட்ஸ் இதை பத்தி பேசவே கூடாது. பெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம் இவங்க கடைபிடிச்சிருந்தாங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்டபடி அந்த கூட்டாட்சி தத்துவத்தை கடைபிடிச்சிருந்தா மாநில அரசாங்கம் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி நமக்கான எதிர்கட்சின்னு சொல்லி கலைக்காமல இருந்திருக்கணும். எதிர்கட்சியா இருக்கிறானே சொல்லி கழிச்சு விட்டாங்க. 80 முறைக்கு மேல கழிச்சிருக்காங்களா இல்லையா? அப்ப இந்த காங்கிரஸ் கட்சி எங்க பெடரலிசத்தை, கூட்டாட்சி தத்துவத்தை கடைபிடிக்குது? அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய இந்த டிஎம்கே பேட் எலிமெண்டா இல்லையா? இந்த காங்கிரஸும் டிஎம்கேயும் பேட் எலிமெண்ட்ஸா இல்லையா? பெடரலிசத்தை பத்தி இவங்க பேசலாமா? ஆறாவதா வந்துட்டு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, நீதித்துறைங்கிறது நான் முதல்ல ஏற்கனவே சொன்னேன். கோர்ட் விஷயத்துல மத்திய அரசாங்கம் தலையிடாது, அது பிஜேபியோட கல்ச்சர். ஆனா இந்த டிஎம்கே காங்கிரஸ் அப்படியா? எமர்ஜென்சி காலகட்டத்துல ஜட்ஜஸ் கூட அவ்வளவு மிரட்டி ஊட்டினாங்க இந்திரா காந்தி. வரலாற்றுல பதிவா இருக்கு. சா கமிஷன் ரிப்போர்ட்டை படிச்சு பாருங்க. இரா சலியன் சொல்லி ஒருத்தர் இந்த சா கமிஷன் ரிப்போர்ட்டை பத்தி அவர் அந்த ரிப்போர்ட்லாம் தொகுத்து தமிழ்லயே புத்தகம் வெளியிட்டு இருக்கார். இளைஞர்கள் அவசியம் படிச்சு பார்க்கணும். எத்தனை ஜட்ஜஸ் மிரட்டி இருக்கிறாங்க. அண்டி இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கா இல்லையா இந்திரா காந்தியும் காங்கிரஸ் கட்சியும்? அவங்க தான் பேட் எலிமெண்ட்ஸ். அதே போல டிஎம்கே சொல்ல வேணும். பத்திரிகை நியூஸ் வந்திருக்கா இல்லையா? 2010 மெட்ராஸ் ஹைகோர்ட், மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல கலிஃபுல்லான ஒரு ஜட்ஜ் அவரு சொல்லியிருக்கிறார். ரகுபதினு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜி. அந்த ரகுபதி வந்துட்டு அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இந்தியாவோட தலைமை நீதிபதியா இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு லெட்டர் எழுதியிருக்காராம். ராசா அவருக்கு மத்திய அமைச்சர். காங்கிரஸ் கட்சி கூட்டணியில திமுக இருந்துச்சு, அவர் மத்திய அமைச்சர் 2010. 2004 இருந்து 2013 வரைக்கும் காங்கிரஸ் கட்சியோட தான் திமுக பேட் எலிமெண்ட் அங்க கூட்டணியில இருந்துச்சு. ஒரு மத்திய அமைச்சரா இருந்தாரு. ஸ்டேட்ல வந்து பார்த்தோம்னா டிஎம்கே ஆட்சி நடக்குது. 2010 11 வரைக்கும் அவங்க தான் இருந்தாங்க. 2006 to 11 மத்திய அமைச்சரா இருந்த ராசா இந்த ரகுபதிக்கு இவரு அட்வொகேட் மூலமா போன் பண்ணி அண்டி இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காரு, மிரட்டி இருக்கிறார். எஜுகேஷன் ஸ்கேம் ஒண்ணு, கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு ஊழல் நடந்துச்சு. அதுல எங்களுக்கு ஃபேவரா நீங்க நடந்துக்கணும்னு சொல்லி இவர் அட்வொகேட் மூலமா மிரட்டி இருக்கார். இத ரகுபதிங்கிற மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதிபதி இந்தியாவோட தலைமை நீதிபதியான பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு எழுதியிருக்கிறாரு. இதை பத்தி இன்னொரு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதிபதியான கலிஃபுல்லா குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. பத்திரிகை நியூஸ் வந்திருக்கு. எங்கேயா இருந்துச்சு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி? நீதித்துறை தனித்து இயங்கணும் அப்படிங்கிறது சட்டம், அண்ணன் அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த சட்டம். அதைத்தான் பாஜக கடைபிடிக்குது. இங்க ஸ்டேட்ல டிஎம்கே கடைபிடிக்கல. இந்த பேட் எலிமெண்ட் ராசா இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காரு, முறை தவறி இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காரு, மிரட்டி இருக்கிறாரு. ஜட்ஜியை பயந்து போய் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு லெட்டர் எழுதுறாரு. அதே போல காங்கிரஸ் கட்சி அங்க சுப்ரீம் கோர்ட் முதற்கொண்டு எல்லா ஜட்ஜியும் மிரட்டி இருக்கு எமர்ஜென்சி காலகட்டத்துல. அப்ப இவங்க டெமோக்ரஸியும் கடைபிடிக்கல, ஜனநாயகத்தை கடைபிடிக்காம இவங்க சர்வாதிகாரத்தை கடைபிடிக்கிறாங்க. மதசார்பற்ற தன்மை கிடையாது, இந்து விரோதமா நடந்துக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கும் ஆதரவுக்காக மட்டுமே, கிறிஸ்தவர்களுக்கும் ஆதரவாக மட்டுமே நடக்கிறாங்க. இந்துக்களை அவமரியாதை பண்றாங்க. சட்டப்படியான ஆட்சி கிடையாது, சட்டத்தை மீறித்தான் எல்லாமே பண்றாங்க. சமத்துவங்கிறது இவங்க குடும்பத்துல மட்டும்தான் முன்னுரிமை, மத்த யாருக்கும் சமத்துவம் கிடையாது. கூட்டாட்சி தத்துவத்தை கடைபிடிக்கிறது கிடையாது. நீதித்துறையும் தனித்து இயங்க, சட்டப்படி இயங்க அனுமதிக்கிறது இல்ல. எதையுமே இவங்க கடைபிடிக்கிறது இல்ல. ஆனா பேசுறது கான்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூஷனலிசம், கான்ஸ்டிடியூஷனாலிட்டி என்னென்னவோ பேசுவான். கேட்டா ஆர்எஸ்எஸ் எங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு? ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு அரசியல் கட்சியே கிடையாது. இப்ப ஆர்எஸ்எஸ் பார்த்து நான் கேட்கிறேன், நீ திக கூட க்ளோஸா இருக்கல்ல, நீ திமுக இருக்கல்ல, திக இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு என்னையா கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு? திமுக இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்துனவர் ஈவேரா. திமுக திக நீங்க போய் யாரை பார்த்து குறை சொல்றீங்க? அரசியல் கட்சியே இல்லாம இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், ஒருபோதும் அரசியல் நேரடியா பங்கு எடுக்காத, எலெக்ஷன்ல நிக்காத ஆர்எஸ்எஸ் பார்த்து நீங்க கேள்வி கேட்கறீங்க. இது இந்து மகா சபை பத்தி பேசுறாரு. இந்து மகா சபையில வந்துட்டு டாக்டர் மூஞ்சி இருக்காரு, கே முன்சி இருந்திருக்காரு. கே முன்சி எல்லாம் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில இருந்தார். அவரோட கான்ட்ரிபியூஷன் பத்தி இந்த ஆர்எஸ்ஆவுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன்னா வெறும் ஒரு சொல்லியே படிச்சுக்கிட்டு இருந்தா நாட்டுல என்ன நடக்குன்னு தெரியாது, மூளை மலங்கிதான் போகும். கே முன்சினா யாரு? அவருடைய இந்துத்துவ லீடரு. அவர் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காருன்னா படிச்சு பார்க்கட்டும். இவர் அது தெரியாம இது பேசிட்டு வந்திருக்காரு. அப்புறம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்துட்டு சட்டம் இருக்குன்னா வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு நீங்க அமெண்ட் பண்ணணும்ன்றான். அவரோட காலகட்டத்துல 3வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் வரும் பொழுதே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல இந்த சட்டத்தை நான் எரிப்பேன்னு சொன்னாருன்னு சொல்லி, அந்த அம்பேத்கர் அவர்கள் தான் எதுக்காக தெரியுமா முதல்ல எரிப்பேன்னு சொன்னாரு? சட்டம் இருக்குது, ஆனா இந்த சட்டத்துல சொல்லியபடி
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நேரு அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது. இந்த சட்டத்தால ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சட்டம் நல்ல சட்டத்தை நான் கொடுத்துட்டேன், நடைமுறைப்படுத்துறத சரியா நடைமுறைப்படுத்தணும். இங்க காங்கிரஸ் கட்சியோ இந்த நேருவோ சரியா நடைமுறைப்படுத்தல. அதனால பட்டியல் சமுதாய மக்கள் இன்னும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த சட்டம் இருந்தா என்ன, எரிச்சா என்ன அப்படிங்கிற கோபத்துல தான் சொன்னாரு. ஆனா அந்த சட்டத்தை ஓன் பண்ணிட்டாரு. 3வது அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வரும்பொழுது உங்க இஷ்டத்துக்கு நீங்க அடிக்கடி மாத்தக்கூடாதா? உங்களுக்கு பெரும்பான்மை இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க அடிக்கடி மாத்தக்கூடாது. அது கான்ஸ்டிடியூஷனலிசம் இல்ல. கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வரீங்க. இப்ப பார்த்தா இந்த ரூல் ஆஃப் லா சட்டப்படி தான் இருக்கும், டியூ ப்ராசஸ் ஆஃப் லா நாங்க ஃபாலோ பண்ணி தான் கொண்டு வரங்க மாதிரி சொல்லிக்கலாம். ஆனா இட் இஸ் அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனலிசம். தி ஸ்பிரிட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்குது. எப்ப 3வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வரும் பொழுது. இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் நடந்திருக்குது. யாரு ஆட்சியில இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதிகமாக திருத்தப்பட்டது? இந்த காங்கிரஸ் ஆட்சியிலையும் கூட்டணியில் இருந்த இவரு நம்ம திமுகவும் சேர்ந்துதானே இதெல்லாம் நடந்திருக்குது. நீங்க எடுத்து பாருங்க சார், 100க்கும் மேற்பட்ட முறை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நீங்க மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்களா, திருத்தம் கொண்டு வந்திருக்கீங்களா? பிஜேபி எத்தனை முறை தெரிஞ்சிருக்குது, காங்கிரஸ் எத்தனை முறை தெரிஞ்சிருக்கு பாருங்க. அப்ப யாரு பேட் எலிமெண்ட்? கான்ஸ்டிடியூஷன்ல தேவைக்கு எடுத்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம், திருத்தம் கொண்டு வரலாம்னு சட்டத்துல இடம் இருக்கு. ஆனா 3வதா திருத்தும் போதே அம்பேத்கர் எதிர்த்தாரு. அடிக்கெல்லாம் திருத்த கூடாதா? 2 வருஷத்துல நீ 3 முறை திருத்துவியா அப்படின்னு கேட்டாரு. நீங்க இத்தனை வருஷத்துல 100க்கும் மேற்பட்ட முறை நீங்க தான் திருத்திருக்கீங்க. மோடி திருத்தல, வாஜ்பாய் திருத்தல, பிஜேபி திருத்தல. அப்ப பிஜேபி பார்த்து கொலை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்ற அந்த உரிமை சுத்தமா உங்களுக்கு கிடையாது. அம்பேத்கர் வந்துட்டு இந்த 2 நேஷன் தியரிய ஜின்னா சொல்றதுக்கு முன்னாடியே சாவர்கர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு ஆராசா. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, இத இந்தியாவில 2 தேசிய இனங்கள் இருக்கின்றன, இந்து தனியா இருக்கிறான், முஸ்லீம் தனியா இருக்கிறான். நான் என்னோட வார்த்தை இல்லை, இது அம்பேத்கர் சொன்ன வார்த்தை அப்படியே பயன்படுத்துறேன். அவரு முஸ்லீம்கள் இந்த நாட்டுல உங்களுக்கு நாட்டுப்பற்று என்பது குறைவாக இருக்கிறது அந்த காலத்துல சொன்னாங்க. நான் இப்ப ஏத்துக்கல. இப்ப இருக்கக்கூடிய இந்துக்கள் போலவே இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் நாட்டுப்பற்றோட இந்தியாவில் இருக்கிறார்கள். நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஒரு சில முட்டாள்கள், பைத்தியக்காரன், கேடு கட்டவன் அவன் என்ன தீவிரவாதத்தில் ஈடுபடலாம் முடிய 99.9% இஸ்லாமிய சொந்தங்கள், கிறிஸ்தவ சொந்தங்கள் எல்லாமே வந்துட்டு இந்துக்கள் போலவே நாட்டுப்பற்றோடு தான் இருக்கிறார். ஆனா அன்றைய காலகட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அப்படியே சொல்லியிருக்கிறார், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்திய நாட்டுக்கு அவன் பற்றோட இல்ல, அவன் முஸ்லீம் தான் மீறி வந்து நிக்கிறான் ஒழிய அவனுக்கு நாட்டு பெற்று கிடையாது. மிலிட்டரியில கூட நீங்க முஸ்லீம் அதிகமா சேர்க்காதீங்க, அது நாட்டோட பாதுகாப்புக்கு பிரச்சனை. 1939 காலகட்டத்துல இந்த நாட்டை வந்துட்டு 7 மண்டலமா பிரிக்கணும்னு சொல்லும் போது அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, இல்ல அந்த மாதிரி 7 மண்டலமா பிரிக்கிறத நான் ஒத்துக்கல, ஏன்னா அது தனி பாகிஸ்தான்ங்கிற கோரிக்கைக்கு வலு சேர்க்கும். அதாவது 1939 காலகட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாரு, பாகிஸ்தான் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா அதே அம்பேத்கர் 1940 தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான் சொல்லி ஒரு புத்தகம் எழுதுறாரு. அப்ப வேற வழியில இதை பிரிச்சு தான் கொடுக்கணும். அந்த புத்தகத்தை பிற்காலத்துல பாகிஸ்தான் ஆர் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா சொல்லி அடுத்த எடிஷன் கொண்டு வரார். இன்னும் பல்வேறு விஷயத்துல நினைச்சு டீடைலா எழுதுறாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ். அம்பேத்கர் அவர்களோட எவ்வளவு எல்லாமே அறிவுபூர்வமா இருக்கும், இது ரொம்ப டாப்னு சொல்லலாம். அதுல சொல்றாரு அவரு, இந்துக்களோட பாதுகாப்புக்காக, இந்திய நாட்டோட பாதுகாப்புக்காக நீ முஸ்லீமை பிரிச்சு 2 நாடா ஆக்கிடுறா, பாகிஸ்தானா இருக்கட்டும் இது இந்துஸ்தானும் இருக்குன்னு சொன்னார் அம்பேத்கர். சொன்னாரா இல்லையா? சொல்லி இதெல்லாம் இந்த பேட் எலிமெண்ட் ஆராசா சொன்னாரா? அதெல்லாம் சொல்ல கிடையாது. நீங்க ஒரே நாடு பார்ட்டிஷன் ஆஃப் அந்த புக்லயே வந்து இஸ்லாமிய மதத்துல என்னென்ன அந்த பெண்களுக்கு எதிராக நடக்கும் அத்தனை சொல்லியிருக்கிறார். நீங்க மத மாற்றம் குறித்து பேசும் பொழுது இஸ்லாத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு, அதனால நான் இஸ்லாத்துக்கு போக மாட்டேன், கிறிஸ்தவத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு, அதனால நான் கிறிஸ்தவத்துக்கு போக மாட்டேன், கம்யூனிசம் எனக்கு பிடிக்காது அதனால அதுக்கு போக மாட்டேன், அதனால இப்ப இருக்கக்கூடியதுலயே பௌத்தம் தான் கரெக்டா இருக்கு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் பேசுது அப்படின்னு சொல்லி அதுக்கு போயிட்டு இது ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போற மாதிரி இல்லப்பா, ஒரு வீட்டோட ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போற மாதிரி அப்படின்றத கிளியரா சொல்லியிருக்கிறார். சரி, விஷயம் என்னன்னா, நீங்க இப்ப முஸ்லீம் எல்லாம் மதத்தின் அடிப்படையில மதவெறி கொண்டு பாகிஸ்தான் ஒரு நாடு கேட்கறான், நீ கட்டாயப்படுத்தி அவனை ஒரே நாட்டுக்குள்ள வச்சிருந்தனா இந்துக்களுக்கு தான் பிரச்சனை, நீ அவனை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால இந்துஸ்தான் பாகிஸ்தான் சொல்லி 2ஆ பிரிச்சிரு. அப்படி பிரிக்காம ஒன்னா வச்சிருந்தா ஒரே நாட்டுக்குள்ள ரெண்டு தேசம் இயங்குற மாதிரி ஆயிடும். முஸ்லிம்கள் தனி தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த பேட் எலிமெண்ட் முரசொலி மூலக்காரன் ஆராசாவுக்கு இதெல்லாம் தெரியாது. அதனாலதான் அப்படியே அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படியே வந்துட்டு ஒரு டிட்பிட்ஸ் மாதிரி துணுக்கு மாதிரி படிச்சு வந்துட்டு ஏதோ ஒண்ணு பேசிட்டு உட்கார்ந்திருக்காரு. அதை வந்துட்டு நம்ம சுட்டி காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு குறித்து இவங்க காட்டக்கூடிய பிம்பம் என்பதெல்லாம் ஒன் சைடு வியூ, திட்டமிட்டு திருச்சி சொல்றாங்க.
அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய தேசிய தலைவர். குறிப்பா இந்து சமுதாயம் சீர்படணும், இந்து சமுதாயம் ஒற்றுமையா இருக்கணும், பாதுகாப்போடு இருக்கணும் விரும்பினவர். நாட்டுக்கு இந்துஸ்தான் இந்துஸ்தான் சொல்லி இந்த நாட்டை சொன்னவர். பாகிஸ்தான் தெரிஞ்சதுன்னா இது இந்துஸ்தான் இருக்கணும்னு சொன்னவர். இந்த திட்டமிட்டு இந்த மாதிரி உண்மைகள்லாம் மறைக்கக்கூடிய ஆர்எஸ்ஆ ஒரு பேட் எலிமெண்ட், அவர் சார்ந்து இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஒரு பேட், அந்த கூட்டணி ஒரு பேட் எலிமெண்ட், அவரோட திமுக ஒரு பேட் எலிமெண்ட். இவங்க தான் பேட் எலிமெண்ட்ஸ். இந்த மாதிரி தேச துரோகிகள் பிரிவினைவாதிகள் தான் பார்லிமெண்ட்டுக்கு வருவாங்கன்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவர் சொல்றாருல, he did not expect that these bad elements will come to parliament அப்படின்னு. அது யாரை பார்த்து சொல்லணும்னா குறிப்பா டிஎம்கே பார்த்து சொல்லணும், காங்கிரஸை பார்த்து சொல்லணும். ஏன்னா அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர். எந்த அளவுக்கு ஒரு தேசிய தலைவர் தெரியுங்களா? இத்தனை வருஷமா நம்ம நாட்டை வந்துட்டு நிறைய பேர் அடக்கி வச்சுட்டாங்க. இந்த தேசியம் நிறைய பேர் சொல்லுவான், முதல்ல நான் வந்துட்டு இந்தியன் அப்புறமா ஹிந்து, முதல்ல நான் இந்தியன் அப்புறமா முஸ்லீம், முதல்ல நான் ஒரு இந்தியன் அப்புறமா நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படி சொல்லுவான். அப்படிலாம் சொல்லக்கூடாதா? நான் முதல்லயும் கடைசிலையும் எப்போதுமே நான் இந்தியன் தான் அப்படிதான் சொல்லணும் அப்படி சொல்லியிருக்காரு. இந்த நாட்டுல ஒரு ஒற்றுமை வரணுங்கிறதுக்காக இந்த நாட்டோட தேசிய மொழியா சமஸ்கிருதம் வரணும்னு சொன்னார். இவன் எல்லாம் சமஸ்கிருதம் ஐயரு ஐயங்காரு பிராமின்ஸோட லாங்குவேஜ் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறான். இந்த நாடு முழுவதும் எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு மொழியாக, இலக்கிய வளம் கொண்ட ஒரு மொழியாக சமஸ்கிருதம் இருந்துச்சு. சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பேசியிருக்கிறார். அப்புறம் பிற்காலத்துல என்ன செஞ்சாருன்னா, சரி இப்போதைக்கு இந்தி தேசிய மொழியா வரட்டும், பொது மொழியா இருக்கணும். நீங்க மொழியின் அடிப்படையில மாநிலத்தை பிரிச்சோம்ல, தமிழ் பேசுறவங்களாம் தமிழ்நாடு, தெலுங்கு பேசுறவங்களாம் ஆந்திரா, மலையாளம் பேசுறவங்களாம் கேரளா, கன்னடம் பேசுறவங்களாம் கர்நாடகம் அப்படி பிரிச்சாங்களே. மொழி அடிப்படையில மாநிலத்தை பிரிக்கணுங்கிறதே ஆரம்பத்துல ஒத்துக்கல. அப்புறமா அவர் என்ன செஞ்சாரு, ஒருவேளை நீ மொழி அடிப்படையில மாநிலத்தை பிரிச்சா கூட அந்த மொழி அந்த மாநிலத்தோட ஆட்சி மொழியா இருக்கக்கூடாது, இந்தி தான் மாநிலத்துக்கும் ஆட்சி மொழியா இருக்கணும். எதுக்காக? இந்த நாட்டோட ஒற்றுமைக்காக. இந்தியர்களே, உங்களுக்கு நாடு முழுவதும் ஒரு பொது மொழி வேணும், அது இந்தியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இதை பத்தில இந்த பேட் எலிமெண்ட் பேசுவாரா? திட்டமிட்டே மறைச்சிருவாங்க. இப்படி திட்டமிட்டு உண்மைகளை மறைக்கிற ஆட்கள் தான் பேட் எலிமெண்ட்ஸ். பிஜேபி பேட் எலிமெண்ட் இல்ல. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஆர்எஸ்எஸ், நாங்க இன்னைக்கு thousands ஆஃப் வில்லேஜஸ்ல பகுதிகளில் ஆர்எஸ்எஸ் ஓட டெய்லி முகாம்ல காலையில எந்திரிச்ச உடனே பிரார்த்தனை பண்ணுவோம். அதுல அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பேரை சொல்லி துதிக்கிறோம். எங்க பார்த்தாலும் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பத்தி மோடி அவர்கள் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு சர்வதேச மையம் டெல்லியில சூப்பரா, அதுவும் டெல்லியில பார்த்தோம்னா கால் மேல கால் போட்டு அம்பேத்கர் உட்கார்க்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்ட சிலை வச்சிருக்காரு. அம்பேத்கர் மெமோரியோட போய் பாருங்க. நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன். டெல்லியில ஹைலி மாடர்னைஸ்ட். அங்க ஒர்க் பண்ண ஒரு இளைஞர் சொன்னாரு, மோடி வந்த அப்புறம் இந்த அளவுக்கு சூப்பரா பண்ணாருன்னு சொல்லி. அம்பேத்கர் லண்டன்ல தங்கி படிச்சார்ல, அந்த இடத்தை வாங்கினது பிஜேபி அரசாங்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி அண்ணல் அம்பேத்கர் வழியிலேயே ஆட்சி நடத்துவது பிரதமர் மோடி, பிஜேபி, அது போல இயங்கக்கூடிய இயக்கம் ஆர்எஸ்எஸ். அந்த வரலாறுலாம் மறைச்சிட்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துன, இந்திய சுதந்திரத்தை துக்க நாள்னு அறிவிச்ச, இந்திய குடியரசு தினத்தையும் துக்க நாள்னு அறிவிச்ச, இந்திய ஒற்றுமைக்கு எதிராக முஸ்லிமுக்கு பாகிஸ்தான் போல எங்களுக்கு திராவிட ஸ்தானம் வேணும்னு சொல்லி இந்த மாதிரி பிரிவினவாதம் பேசின இந்த திமுக ஆட்கள் பிஜேபியை பார்த்து பேட் எலிமெண்ட்ஸ் சொல்றது சாத்தான வேதம் உதற மாதிரி இருக்கு.